ஆலன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அந்த 5 டெஸ்ட் சீரீஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு சிட்னியில். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா ஹஸ் லாஸ்ட் 1-3 இந்த சீரீஸு. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பேர்த்தில் நடந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிட்டோம். அதை ஜெயிச்சோடனே நமக்கு பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆஸ்திரேலியா போட்டு அடித்து நிமித்த போகிறோம் போல இருக்கு. நியூசிலாண்டோட ஹோமில் தோத்தோம், அந்த வடு மறையாமல் இருந்தது, அதனால மக்கள் பயங்கரமாக விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பராக போலிங் போட்டு நமக்காக அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் கோலி மேக்னிஃபிசண்ட்டாக விளையாடினாங்க. அதனால நமக்கு அதனால ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நிச்சயமாக ஜெயிச்சிருவோன்னு. ஆனால் அதுக்கு அடுத்த நடந்த எல்லா மேட்சஸ்லையும் செகண்ட் டெஸ்ட்லையும் தோத்தோம். தேர்ட் டெஸ்ட் ட்ரா ஆச்சு, மழை வந்துருச்சு. ஃபோர்த் டெஸ்ட் அஃப்கோர்ஸ் மெல்பர்னில் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு, அதை எப்படி தான் தோத்தோமோன்னு இன்னமும் தெரில, நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அதை. ஃபிஃப்த்து மேட்ச்சு சிட்னியை ஹேண்ட்ஸ் டவுன் தோத்துட்டோம் நம்ம. ஆக மொத்தம் 1-3 தோத்துட்டு வந்துட்டோம். தோக்கிறது இன்னும் ஸ்போர்ட்டில் வெற்றி தோல்வி சகஜம்தான். யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், யாராவது ஒருத்தர் தோத்து தான் ஆகணும். ஆனால் அந்த தோத்த விதம், தோத்த இடம், அதுவும் ஆஸ்திரேலியாட்ட தோத்தது, அது மட்டும் இல்லை இந்த ஆலன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நம்மகிட்டயே 10 வருஷம் இருந்தது, அதை இப்போ அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதாக போச்சு. சரி, இந்த தோல்விக்கு யார் காரணம், யாரை பிரதானமான காரணமாக நம்ம காமிக்கலாம், எதனால நம்ம தோத்தோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். எப்போவுமே முதல்ல எந்த தோல்வினாலும் சரி வெற்றினாலும் முதல்ல நம்ம எல்லாரும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறது கேப்டன் தான். கேப்டன் யாருன்னா நம்ம ரோஹித் சர்மா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒயிட் பால் பிளேயர்ஸ். ஓகே, ஒன் டே அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் டெஸ்ட் மேட்ச்னு வரும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல, ஏன்னா அவருக்கு பையன் பிறந்திருக்கான். ஸோ அதனால் அவர் அந்த குஷிலே வீட்டிலே இருந்தார். அவர் அப்படியே வீட்டிலே இருந்திருந்திருக்கலாம். அவர் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோட கேப்டன்சிலேருந்து ஜெயிச்ச கேப்டன்சிலேருந்து கை மாற்றி அவர் வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் அடித்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6-3, 10-9-3 ஏதோ சம்திங் லைக் தட். ஒரு ஒவ்வொன்றும் வந்து ஆல்மோஸ்ட் சிங்கிள் டிஜிட்டு. ஒரே ஒரு டெஸ்ட் மேட்சை தவிர மித்தது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ஸு. வருவார், நிற்பார், போயிடுவார். அது மட்டும் இல்லை, சரி அவர் வராரு, அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருன்னு பேர். பேட்டிங் ஆர்டரையும் மாற்றி விட்டார். அவர் வந்து ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு மாதிரி ரிதமில் இருந்தாங்க, அதை வந்து திருப்பி மாற்றி விட்டார். அவர் வரதுனால சுப்மன் கில்லை ட்ராப் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி வராருல, அட்லீஸ்ட் பேட்டிங் ஆர்டரை மாற்றாமல் இருக்கலாம். ஒரு தடவை மாற்றாமல் இருந்தார், அடுத்த தடவை திருப்பி மாற்றிட்டார், அதுக்கு அடுத்த தடவையும் மாற்றிட்டார். நானே விளையாடுறேன்னு விளையாடி அவரால் ஹேண்டிலே பண்ண முடியல. என்னமோ அந்த ஓப்பனிங்கில் அந்த ஃபஸ்ட்டு 20 ஓவர்ஸு நின்று தான் விளையாடி ஆகணும். ஃபஸ்ட்டு 20 ஓவர்ஸ் நின்னா தான் மேட்ச் வந்து பெட்டராக போகும். அது வந்து ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸாக இருந்தாலும், சீமிங் கண்டிஷன்ஸாக இருந்தாலும், ஹை பவுன்ஸ் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் அதை நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் அவங்களுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான் வித் த லைக்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் பவுலர்ஸ், கிரேட் பவுலர்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஆனால் அதை வந்து அவர் வந்து அங்கே வந்து தடவினதோட இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை. அவரோட மைண்டே வேற ஒரு இடத்துல இருந்தது. உதாரணத்துக்கு நடுவில் வந்து ஐ திங்க் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன், ஃபீல்டிங் செட்டப்பை வந்து விராத்திட்ட கொடுத்துட்டாரு. ஃபீல்டிங் செட்டப்பை வந்து வேற ஒருத்தர் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனால் அந்த விதத்தில் வந்து ஒரு எனக்கும் இந்த மேட்சுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஆச்சு, நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. த பாடி லாங்குவேஜ் ஒரு கம்ப்ளீட்லி ராங் ஃப்ரம் த கேப்டன் ஃப்ரம் த கெட் கோ. ஒரு இமேஜினேட்டிவான ஒரு ஃபீல்ட் செட்டப் இல்லை. அதனால் வந்து ஒரு மாதிரி மேட்சை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பைலட்டில் ஒரு செஷனாக கண்ட்ரோல் எடுக்கணும் டெஸ்ட் மேட்ச்சில். அந்த மாதிரி ஒரு திங்கிங், அந்த ஐபிஎல்ல அவருக்கு இருக்கிற திங்கிங் அண்ட் கூல் ஹெட் வந்து அவர் இதில் டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் இஸ் த நம்பர் 1 கல்பிரிட். அதுக்கப்புறம் 5th டெஸ்ட்டில் ஹி ஸ்டுட் டவுன். பை த டைம் இட் வாஸ் டூ லேட். அதுலேயும் நிறைய சீக்கிரசி, நான் வெளியே நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். அது என்னமோ சொன்னால் ஆஸ்திரேலியா வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்களோன்னெலாம் நினச்சாங்க. அந்த மாதிரி ஓவர் திங்க்லாம் பண்ணியிருக்க வேண்டிய தேவையில்லை. எனிவே, நம்பர் 1 கல்பிரிட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் த கேப்டன். அடுத்தது த கிரேட் விராட் கோலி. ஓகே, த நம்பர் 1 ரன் கெட்டர் இன் ஆல் ஆஃப் இந்தியா, த மோஸ்ட் ஃபியர்ட் பேட்ஸ்மேன் இன் அரவுண்ட் த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ப்ராலிஃபிக் ரன் ஸ்கோரர்ஸ், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10,000 ரன்ஸ். அவரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 9,200 ரன்ஸ். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாகவே ஒரு 2,000 ரன் அடிச்சிருக்காரு. அவரும் இஸ் ஒன் ஆஃப் த நம்ம விவி லக்ஷ்மண் மாதிரி அவரும் ஆஸ்திரேலியானா அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் 100 அடிச்சாரா, ஆகா விராட் வந்துட்டாரு கண்ணா பின்னா விளையாடுவாருன்னு. பட் ஆஸ்திரேலியா சும்மா இல்லை, தே மேட் தேர் பிளான்ஸ், தே ப்ரிப்பேர்ட் வெரி வெல் அண்ட் நல்லாவே பிளான் பண்ணி வந்துட்டாங்க. வெட்டோரி இஸ் அ கிரேட் கோச். வந்து லெட்ஸ் நாட் அண்டர் எஸ்டிமேட் வெட்டோரி. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவுட் சைட் ஆஸ்டம்ப் கார்டு எடுத்து தான் விளையாடுறாருன்னே தெரில. அவுட் சைட் ஆஸ்டம்ப் எந்த பந்து வந்தாலும் கேவல் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. 4th 5th டெஸ்ட்டில் கொஞ்சம் விட ட்ரை பண்ணார், ஆனாலும் தே காட் த பெட்டர் ஆஃப் இட். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டி டக்கில் அவுட் ஆகிருக்கணும்,
அது என்னமோ நம்ம தேர்ட் அம்பையர் டெசிஷனில் ஓவர் ரூல் ஆகி ஸ்மித்து கிட்ட போகாமல் வந்து ஸ்மித்துக்கு பிடிச்ச கேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் எனிவே அதை வந்து அவர் வந்து பெருசாக ஜஸ்டிஃபை பண்ணி நிறைய ரன் அடிக்கலை. அதனால் விராட் கோலி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், கண்ட்ரிபியூட்டட் டு த லாஸ் இன் அ வெரி பிக் வே. அதில் வந்து தெர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட். அதை தவிர சரி பேட்டிங் ஃபார்ம் தான் இல்லை, இந்த அக்ரஷன் சாம் கான்ஸ்டாஸை போய் மோதுறது. 19 வயசு பையனோட 36 வயசு ஆளுக்கு என்னையா சண்டை? அதுவும் ஒன்றுமே பண்ணல. அந்த அந்த பையன் புதுசாக வந்து விளையாடுறான், அந்த நல்லா விளையாடிட்டு இருக்கான், அவனை போய் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கப்புறம் வந்து பனிஷ்மெண்ட்டு, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து இப்போது கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்ககிட்ட 10,000 ரூபா மேட்ச்சு டாக் பண்ணிங்கன்னா என்ன ஆக போகுது? இதை வந்து இம்மீடியட்டாக உக்காத்தி வச்சிருக்கணும். ரோஹித் சர்மாவுக்கு அந்த தில்லில் நீ இந்த மாதிரி டிசிப்ளின் வேலை பண்ண நீ உக்காத்தி வச்சிருக்கணும், அந்த இடத்துல பண்ணலை. ஸோ இட் ஷுட் ஹவ் செட் அப் அ டோன். அந்த விராட் கோலியோட அந்த அன்னெசரி அக்ரெஷன் வந்து எந்த மாதிரினா சிராஜுக்கும் பற்றிக்குது. சிராஜும் சும்மா பவுலிங் போட்டு முறைக்க வேண்டியது, ஏதாவது கத்த வேண்டியது. அந்த டிராவிஸ் ஹெட்டை பார்த்து கத்தினாரு, தேவையில்லை. ஏன்னா லீடரை பார்த்து தான் எல்லாருமே கற்றுக்குறாங்க. ஸோ இவர் ஒரு லீடராக இருந்திருக்காரு, ஃபார்மர் கேப்டனாக இருந்திருக்காரு, அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலை. தட் ஆட்டிடியூட் வாஸ் ரியலி not becoming of an ex-captain or a great player like விராட் கோலி. அக்ரெஷன்லையும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அக்ரெஷன் இருக்கு. ஒன் இஸ் அக்ரெசிவ் பேட்டிங், இன்னொன்று அக்ரெசிவ் பிஹேவியர். நம்ம வந்து அக்ரெசிவ் பேட்டிங் பண்ண வேணாம்னு சொல்லலை, அக்ரெசிவ் பிஹேவியர் தான் வேண்டாம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப் வந்து இந்த ஐசிசி வேர்ல்ட் கப் வேர்ல்ட் T20 வந்து என்ன பண்ணாரு, யுவராஜ் சிங்கை வெறுப்பேற்றினான். இந்த மாதிரி உன்னை வந்து விடுவேன், கழுத்தை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜெஸ்டர் பண்ணும்போது யுவராஜுக்கு பயங்கர கோவம், போய் பேசிட்டு வந்தார். ஆனால் அந்த கோவத்தை வந்து சரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி அந்த கோவத்தை 6-6 மூலமாக காமிச்சு ஸ்டூவர்ட் ப்ரோவோட காட்டுன்னு காட்டினாரு. தட் இஸ் ஷோயிங் யுவர் அக்ரெஷன் த்ரூ த பேட். சச்சின் தெண்டுல்கர் வந்து நம்ம பிரெட்லி அடிப்பார், அந்த மாதிரி தான் பேக் டு பேக்காக வந்து பவுலர்ஸ் பேக் டிரைவ் அடிப்பார். தட் இஸ் அக்ரெஷன். சேவாக்கு காட்டுறது அக்ரெசிவ் பேட்டிங். இது வந்து நான் அக்ரெசிவ் பேட்டிங் காட்டுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு சும்மா கத்திட்டு பண்ணுறதுல வந்து என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? அந்த அக்ரெசிவ் பிஹேவியருக்கு அர்த்தமே இல்லை. இது சம்டைம்ஸ் நம்ம சின்ன பையன் மாதிரி இருக்கிற ரிஷப் பண்ட்டுக்கும் தொத்திக்குது. நான் அக்ரெசிவாக பேட் பண்ணுறேன் பேர் வழின்னு சும்மா எங்கேயா சுற்ற வேண்டியது, மாட்டிக்க வேண்டியது. ரிஷப் பந்த் இஸ் நோ டவுட் அ மேட்ச் வின்னர். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் டெம்பர் டவுன் பண்ணலாம், அண்ட் பண்ணியிருந்தாருன்னா the match would have been ours. But anyway, this is not about Rishabh Pant. This is about 3 people who thwarted India's fortunes away. Number 1 Rohit Sharma, number 2 Virat Kohli, number 3 இப்போ பார்ப்போம். ஃபைனலாக வில்லனுக்கு வருவோம். சீஃப் வில்லன் யாரு அப்படின்னாக்கா none other than கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீருக்கு வந்து எப்போவுமே ஒரு சிப் ஆன் ஹிஸ் ஷோல்டர் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் என்ன தோனி மாதிரி பாராட்ட மாட்டீங்க அப்படின்னு. அதுவும் வேர்ல்ட் கப் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் தோனியை பாராட்டினாங்க. ஆனால் அதே இதில் 90 அடித்த கௌதம் கம்பீரை யாரும் அவ்வளோவா கண்டுக்கல. உண்மைதான், கௌதம் கம்பீர் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் வின்னிங் தட் வேர்ல்ட் கப். நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை பாராட்டுறோம். ஆனால் அந்த சிப் ஆன் த ஷோல்டர் வந்து கண்டினியூஸாக அவரோட கெரியர் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து எஸ் ஐபிஎல் விக்ட்ரி இன் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் டஸ் நாட் டிரான்ஸ்லேட் இன்டு டெஸ்ட் விக்ட்ரி. அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது வேணும். சரி, முதல் குத்தம் என்ன மை லாட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? முதல் குத்தம், ஏன் சார் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு சீரீஸ்க்கு நடுவில் ரிட்டையர் பண்ண விட்றீங்க? ரவிச்சந்திரன் அஸ்வின் எவ்வளோ காண்டா இருந்தால் ரிட்டையர் ஆகிருக்கணும். அதை பற்றி நம்ம தனியாக அதை பற்றி நிறையா போயிடுச்சு, எபிசோட்ஸ்லாம் போயிடுச்சு, நிறைய பேர் பேசிட்டாங்க. இருந்தாலும் நம்மளால் அதை சொல்லாமல் இருக்க முடியல, அந்த வயிற்றுச்சலை பண்ண முடியல. ஸோ அவருக்கு எப்படி நீங்கள் சான்ஸ் கொடுக்க போகிறதில்லன்னு நினச்சி அவர் என்ன பண்ணிட்டார், விட்ரா பண்ணிட்டார். அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கணும், ஸ்டே பண்ண வச்சுருக்கணும். சரி, வாஷிங்டன் சுந்தர் அவரை விட பெட்டர் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சரிப்பா, அஸ்வினுக்கு மேபி இஸ் ஓவர் தி ஹில், நிறைய பண்ணிட்டாரு, வாஷிங்டன் சுந்தர் நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஒரு பேச்சுக்குன்னே வச்சுப்போமே. அப்போ ஏன் வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணல? வாஷிங்டன் சுந்தர் தான் அடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தானே எடுத்தீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் அவர் யூஸ் பண்ணல? யூஸே பண்ணலை. சரி, கேட்டாக்கா இல்லைப்பா இதெல்லாம் ஸ்பின்னிங் ட்ராக் இல்லை, இதெல்லாம் வந்து சீமிங் ட்ராக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சீமர் எடுக்க வேண்டியதானே. வாஷிங்டன் சுந்தரை ட்ராப் பண்ணிட்டு ஹர்ஷ்தீப் சிங் எடுக்க வேண்டியதானே. அவர் சும்மா தானே இருந்தார், அவர் எடுத்துருக்கலாமே. அப்போ இந்த கோச்சிங் செலெக்ஷன்லாம் யாரோடது? சரி, எனக்கு சுப்மன் கில் வேண்டாம், ரோஹித்தை உடனே ட்ராப் பண்ணியிருக்க வேண்டியதானே. ரோஹித் சரியில்லைப்பா, நீ உட்காந்துக்கப்பா, ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா பண்ணுறான்னு சொல்லி ட்ராப் பண்ணியிருக்க வேண்டியதானே. அதுவும் அவருடைய சாய்ஸ் தானே, அது ஏன் பண்ணலை? இல்லைன்னா புஜாராவை கூப்பிடுன்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லியிருக்க போகிறாங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, புஜாராவை கேட்டார் 5வது டெஸ்ட்டில், அதை வந்து அகர்கர் வேண்டான்னு சொன்னால் எவ்வளோ தூரம் உண்மை பொய்ன்னு எனக்கு தெரில. பட் we were missing the என்ன சொல்கிறது, வெரி சீனியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் of been there, done that. அஜிங்கியா ரஹானே
அஜிங்கியா ரஹானே வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு என்ன சொல்றது, டர்ட்டி டசன் ஒரு படம் இருக்கும். அதில் வந்து ஒரு 10 என்ன சொல்றது டிஸ்ஃபங்க்ஷனல் சோல்ஜர்ஸை கூட ஒரு வாரம் வின் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. அது மாதிரி அஜிங்கியா ரஹானே வந்து இங்கே பிடிச்சது அங்கே பிடிச்சதுன்னு எல்லாரையும் கொடுத்து இந்தப்பா நீ போய் ஜெயிச்சு விட்டுவான்னு சொன்னோம். போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டார் சீரீஸை. அஜிங்கியா ரஹானையும் கூட்டு போல, சேத்தேஸ்வர் புஜாராவையும் கூட்டு போல. அப்போ வந்து சொல்லியிருக்கலாமே, இல்லைன்னா சுப்மன் கில்லுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கொடுத்து ரோஹித்தை உட்காத்தி வச்சிருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் அவராவது ஒரு ஃபார்முக்கு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணலை. இதனால என்ன ஆச்சு, எக்ஸ்ட்ரா போலிங் ப்ரெஷர் பும்ராக்கு. பும்ராவே போட்டு 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 என்ன ஆச்சு, எக்ஸ்ட்ரா சீமர் இல்லையா, போட்டு 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 பும்ராக்கு ஸ்பாசம் வந்துடுச்சு. இப்போ பும்ரா இல்லை. இப்போ அடுத்த சீரீஸுக்கு பும்ரா வருவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போ என்னத்தை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோச்சிங்க்கு வந்து ஒரு நிதானம் வேணும், ஒரு ஸ்டாச்சர் வேணும். அந்த ஸ்டாச்சர் கம்பீர்ட்ட இல்லை. ஓகே, ரவி சாஸ்திரினா பிளேயர்ஸ் அவங்க சொல்ல பேச்சா கேட்பாங்க. ராகுல் டிராவிட்னா பீப்புள் அவங்க சொன்ன பேச்சா கேட்பாங்க. இவருக்கு வந்து நிறைய பேர் இவர் என்ன சொல்றது, இதெல்லாம் ஐபிஎல்லேருந்து வந்து இங்கே வந்து நம்மள்ட்ட ஓட்டுறாங்கிற மாதிரி தான். ஏன்னா விராட் அண்ட் ரோஹித் ஆர் ஓவர் ரைடிங் ஹிம். இதுதான் வந்து நடக்குது. அதனால தான் தெர் இஸ் அ ரிஃப்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். இல்லைன்னு எல்லாரும் பேசிப்பாங்க, பட் தட் இஸ் தேர். ஒரு சீனியர் ஜூனியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது எல்லாரும் சீனியர் பிளேயரை தான் பார்ப்பாங்க. கோச்சை சீனியர் பிளேயரே மதிக்கலைன்னா ஜூனியர் பிளேயர் மதிக்க போகிறதில்ல. சரி, அப்படி நீ அப்படிலாம் பண்ணுறேன்னா அப்படின்னா கேச்சிங் வாஸ் டெரிபிள், எஸ்பெஷலி இந்த 4th டெஸ்ட் மேட்ச்சில். அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா கேட்ச் விட்டது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். 3 கேட்ச் விட்டார். 95 99 for 6 நோ இல்லாமல் இருந்தது. அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தா மேட்ச் வின்னு. சாதாரணமாக ஈஸியாக பிடிக்க வேண்டிய கேட்ச் எல்லாம் அவர் விட்டுட்டார். நிறைய கேட்சஸ் வந்து லாஸ்ட்டு. அண்ட் பவுலர்ஸ் எல்லாம் நோ பால் இஷ்டத்துக்கு போடுறாங்க. ஸோ இதெல்லாம் அப்போ என்னப்பா, அப்போ கோச்சிங் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ராஸ் போகுது அண்ட் கேட்சிங் சரியில்லை அப்படின்னா, அப்போனா the coaching unit has to be held accountable at some point. Of course, the players are primarily instrumental, plus the coaching unit is also responsible. நீ வந்து ஜெயிக்கும் போது மட்டும் கோச்சுக்கு வந்து இது கொடுக்க முடியாது, தோத்தாலும் நம்ம கோச்சை தான் அட்ரஸ் பண்ணிடணும். அண்ட் கம்பீர் வந்து நியூசிலாண்டோட ஹோம் சீரீஸை தோத்த பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்கலாம். 4th டெஸ்ட்டை ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்தோம்னா, அந்த மெல்பர்னில் அந்த ஜெயிச்சிருந்தோம்னா பண்ணி இருந்திருக்கலாம். ரிஷப் பந்தை கொஞ்சம் கவுன்சில் பண்ணியிருந்தாலும் சரி. ரிஷப் பந்தை பற்றி தனியாக நம்ம ஒரு சீரீஸ் பண்ணுவோம். ரிஷப் பந்த் இஸ் அ ஸ்பெஷல் பிளேயர், அவரை பற்றி நம்ம தனியாக பண்ணுவோம். பட் ஸ்டில் வி ஆர் ஹோல்டிங் கௌதம் கம்பீர் as one of the primary villains who was responsible for this debacle. ஆக இந்த 3 மும்மூர்த்திகள் அடித்த கூத்தில் டிராஃபி நம்ம கையை விட்டு போயிடுச்சு. சரி, டிராஃபி கைவிட்டு போச்சு, அதுலையாவது ஒரு எலகன்ஸை காமிச்சிருக்கலாம். ஓகே, ஆலன் பார்டர் கவாஸ்கர் டிராஃபின்னு இந்த டிராஃபிக்கு பேர். இந்த டிராஃபியை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கறது ஆலன் பார்டர் கொடுக்குறாரு. கவாஸ்கர் அதை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. கவாஸ்கர் ஆஸ்திரேலியாவுக்கு தான் போயிருக்காரு கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு. 100 மீட்டரில் அங்கே நின்றுருக்காரு கவாஸ்கர். அவரையும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் உங்கள் கையால் கொடுங்க சார்னு சொன்னால் என்ன இருக்க போகுது. கவாஸ்கர் வந்து இந்த டிராஃபி பிடிச்சிருக்கலாம், நான் கொடுக்க மாட்டேன், 10 வருஷமாக எங்கள் வீட்டில் தான் இருந்தது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு வரா. இதெல்லாம் வந்து ஆர்கனைசர்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பிளேட்டண்ட்டாக இதை கூடவா யோசிக்க மாட்டாங்க. 2 பேரும் இருக்காங்க, ஆலன் பார்டரும் இருக்காரு, கவாஸ்கரும் இருக்கிறாங்க. ஜெயிச்சாலோ தோத்தாலோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்கட்டும். அது நம்ம தோத்தாலும் என்ன, இந்த டிராஃபி ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்காம போயிடுவாரா கவாஸ்கர்? லூஸ் தனமாக இருக்குது. 100 மீட்டரில் அவர் அங்கே நின்றுருக்காரு. ஆலன் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ஆலன் பார்டர் மட்டுமே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஆனால் எது சொன்னாலும் என்னென்னா, ஒரு ரெண்டு திங்ஸ் ஸ்டுட் அவுட் அட் ஆல் டைம்ஸ். நம்பர் 1 இஸ் பும்ரா. ஹேட் சாஃப்ட் பும்ரா, அதை நம்மளால் மறக்கவே முடியாது. அமேசிங் போலிங், ஒவ்வொரு பாலும் ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்னவோ செய்ய போகுதுன்னு. இஸ் இன்ஸ்பைரிங் த அதர் ஸ்ட்ரிங் ஆஃப் bowlers. ஈவன் சிராஜ் பிக்டப், அதுக்கப்புறம் வந்து பிரசித் கிருஷ்ணா பிக்டப், அப்புறம் நிதிஷ் ரெட்டி பிக்டப். ஸோ ஹீ இஸ் டூயிங் எவ்ரி திங் பாசிபிள். அண்ட் அவரை வந்து ஹெல்த்தியாக வச்சு இதே மாதிரி கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ பும்ரா ஹேட்ஸ் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் சீரீஸ். அண்ட் அவர் ஆடுறதுக்கு அவங்களுக்கு தே கேனாட் பிளான் ஃபார் ஹிம். ஸோ ஹீஸ் பிக் வைல்ட் கார்டு ஃபார் அஸ். நம்ம அந்த காலத்தில் இந்த கபில் தேவ் போட்ட மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பும்ரா தான் கொண்டு வராரு. மே தட் கண்டினியூ. த செகண்ட் வின்னர் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட். ரிவெட்டிங் சீரீஸ். டெஸ்ட் கிரிக்கெட் வாஸ் அட் இட்ஸ் வெரி பெஸ்ட். என்ன 5 நாளில் இருக்கிறதெல்லாம் 3 நாளில் முடியுது. இவங்களுக்கெல்லாம் சொல்லணும், சார் 5 நாள் இருக்குது சார், இந்த 2 நாள் எல்லாரும் காசு கொடுத்து வந்திருக்காங்க சார், பாருங்கள் சார், இது வந்து 1 டே கிடையாது, T20 கிடையாது, ஆடுங்க சார், ஃபுல்லாக ஆடுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து கிரிக்கெட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள். பட் இந்த அட்டண்டன்ஸ் வாஸ் ஜஸ்ட் பயங்கரமான அட்டண்டன்ஸு. கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய ரெவென்யூ வந்திருக்கும். நம்ம எல்லாரும் we were all glued to the seats wondering what would happen.
thanks to fireworks from Bumrah as well as Rishabh Pant as well as Jaiswal, and then Nitish Reddy who did his part as well for a debutant. So all in all, a very interesting series. Hopefully India picks back up from it, learns from it, and moves on and does all the right decisions without any fear. Talk to you all later. Thank you for listening.